Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரா லெசன்ல எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் தான் பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. x * x + 1 divided by x - 2 x * 1 - x divided by x - 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ காமனா கீழ என்ன இருக்கு? x - 2 இருக்கா? அதனால இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து இது பண்ணனும் அவசியம் கிடையாது. காமனா x - 2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே இருக்கிறது அது அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து நார்மலாக இருக்கிற எல்சிஎம் ப்ராசஸ் தான். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். x * 1 - x. ஓகே, இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x * x வந்து x². இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் x * 1 1x மைனஸ் x² டிவைடட் பை x - 2. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இஸ் ஈக்குவல் டு இந்த x² இந்த மைனஸ் x² கேன்சல் ஆயிரும். x + x என்ன வந்துடும்? 2x வந்துடும். ஸோ 2x டிவைடட் பை x - 2 அப்படின்னு வந்துடும். இவ்வளோதான் ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்க. x + 2 டிவைடட் பை x + 3 plus x - 1 divided by x - 2 அப்படின்னு இருக்கு. ஆனால் கீழே என்ன இருக்கு? டிஃப்ரெண்டான நம்பர் இருக்கு. அப்போ நம்பர் இருந்தால் நம்ம இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதுதான் ஈஸி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? x + 2 இந்த ஹோல் இதை ஃபர்ஸ்ட் ஹோலில் போடுறப்ப x + 3 x - 2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இங்கே x + 2 இருக்கு. அதாவது இந்த கீழே வந்து x + 3 இருக்கு. இது கூட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும்? x - 2 தானே. அப்போ அந்த x - 2 இங்கே பண்ணுங்க. அதுதான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் சொல்கிறாங்க. சொல்கிறது புரிஞ்சா? இப்போ எக்ஸு ஒய்ன்னு இருக்கு இன்டூ இசட்டு டிவைடட் பை வேற என்ன எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கீழே போடுவீங்க. இந்த எக்ஸ் இங்கே போயிடும், இந்த ஒய் இங்கே போயிடும். கரெக்டாக அதை தான் அங்கேயும் பண்ணியிருக்கேன். அப்போ x + 3 அப்படிங்கிறது x - 2 அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த x - 2 இங்கே போயிடும், இந்த x + 3 அங்கே போயிடும். ரொம்ப கஜகஜன்னு பண்ணி வச்சிட்டேனா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷினே மறுபடியும் எழுதிக்கலாம். ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஸோ x + 2 டிவைடட் பை x + 3 plus x - 1 divided by x - 2. ஓகே, இப்போ இந்த x - 2 இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த x + 3 இங்கே போயிடும். கரெக்டாக? ஸோ x - 1 இன்டூ x + 3. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு x + 2 x - 2. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பார்த்தா a + b a - b ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ நான் என்ன போட்டுக்கலாம்? a² - b² போட்டுக்கலாம். இதில் a என்னது? x, b என்னது? 2. ஸோ a²ங்கிறது என்னது? x² - 2² அப்படிங்கிறது என்னது? 4. புரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்கேன்னு? a² - b²ல a² வந்து x-ஓட ஸ்கொயரு, b² அப்படிங்கிறது என்னது? 2ஓட ஸ்கொயர். அதைத்தான் நான் என்னன்னு போட்டேன்? 4ன்னு போட்டேன். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? x - 1 x + 3. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் நம்பர். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். x * x x² -1 * x -x x * 3 வந்து 3x -1 * 3 வந்து -3 டிவைடட் பை x + 3 and x - 2. ஓகேவா? புரிஞ்சா? இப்போ நம்ம இதை மாற்றி எழுதணும். x² - 4 அப்படின்னு இருக்கா? x² - 4 ப்ளஸ் இங்கே ஒரு x² ப்ளஸ் 3x -x -3 டிவைடட் பை x + 3 இன்டூ x - 2. நான் இதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆர்டராக எழுதி வச்சுருக்கேன். இப்போ இங்கே எத்தனை x² இருக்குது? இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது. அப்போ 2x². எத்தனை x இருக்குது? 3x -x என்ன வந்துடும்? ப்ளஸ் 2x -4 -3 என்ன வந்துடும்? -7 டிவைடட் பை x + 3 and x - 2. புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கேன்னு? இப்போ இவ்வளோதான் இந்த சம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம்மோட கொஸ்டின் பாருங்க. x³ டிவைடட் பை x - y ப்ளஸ் y³ டிவைடட் பை y - x. அப்போது நான் இங்கே இருக்கிறத ஒரு சைன் சேஞ்ச் பண்ணனா எனக்கு இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? அது தெரியும்னு நினைக்கிறேன். y - x-ஐ மைனஸ் ஆஃப் x - yன்னு எழுதிக்கலாம். ஏன் எழுதிக்கலாம்னா இது அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். -x + y வரும். இதுதான் என்ன எழுதியிருக்காங்க? y - xன்னு எழுதியிருக்காங்க. அப்போது எப்போல்லாம் உங்களுக்கு இந்த y - x கொடுத்து சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் கீழே டிவைடில் என்ன பண்ணுறேன்?
தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்ன இன்னைக்கு ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஆஃப் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதை நான் சேஞ்ச் பண்ணனால எனக்கு ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே எனக்கு காமனாக இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய், மேலே எக்ஸ் கியூப் இருக்கா? சாரி, நான் தான் தப்பாக போடுறேன். நான் கூடவே வரைய செவ்வாழை, நீயாவது சொல்லல. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த சம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் இந்த சப்ஸ்கிரைபருக்கு கவுண்ட்டு 10ங்கிற நம்பர் தாண்டி ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. எப்போ தானே 100 போகிறது? 100 போய் 1000 போய் அவ்வளோதான் விடிஞ்சிரும். ஸோ ஓகே, உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பை பை.